ஐடி ஊழியர்களுக்கே வேலை இருக்காது, சீக்கிரமே வேறு வேலையை பார்த்து கொள்ளணும். ஸ்ரீதர் வேம்பு வார்னிங். இந்த காலத்தில் ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் ஐடி ஊழியர்கள் வேறு வேலையை பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் சீக்கிரமே ஏற்படும் என ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். மனிதர்களை விடவும் ஏஐ மிகவும் சிறப்பாக கோடிங் போடுவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ஏஐ கடந்த சில ஆண்டுகளாகவே படுவேகமாக வளர்ந்து வருகிறது. இதுவரை இல்லாத வகையில் ஏஐ பல புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. இதனால் ஒரு பக்கம் நன்மைதான் என்றாலும் இன்னொரு பக்கம் பல துறைகளில் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஐடி துறையில் இதனால் பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. இந்தியாவில் ஐடி துறையே ஒயிட் காலர் வேலையாக இருக்கிறது. பல கோடி இளைஞர்கள் அதை நம்பி இருக்கும் சூழலில் இது முக்கியமான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஏஐ தொடர்பாக ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஏஐ மாடல்கள் தொடர்ந்து புதிய சாதனைகளை எட்டி வருவதால் கோடிங் செய்யும் ஐடி வல்லுநர்கள் வேறு வேலையை பார்க்க வேண்டி இருக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். எந்த ஒரு கோடிங் அறிவும் இல்லாமல் ஏஐ பயன்படுத்தி பகவத்கீதை செயலியை உருவாக்கியது குறித்து நெட்டிசன் ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்திருந்த நிலையில் இதற்கு அவர் பதிலளித்துள்ளார். தான் உட்பட கோடிங் எழுதும் அனைவருமே வேறு வேலையை பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் சீக்கிரமே ஏற்படும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது பதிவில் மேலும் கோடிங் அனுபவம் இல்லாமல் ஒருவர் பகவத்கீதை செயலியை உருவாக்குகிறார். ஆந்த்ரோபிக் நிறுவனம் தங்கள் கிளாட் ஏஐ மூலம் ஒரு முழுமையான சி கம்பைலரை உருவாக்கியுள்ளது. இது ஒன்றும் சாதாரண காரியமில்லை. இந்த கட்டத்தில் கோடிங் எழுதும் ஐடி ஊழியர்களான நாம் மாற்று வழிகளை பரிசீலிப்பது நல்லது. நான் என்னையும் இதில் சேர்த்துக் கொள்கிறேன். இதை நான் பீதியுடன் சொல்லவில்லை, ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அமைதியாக சொல்கிறேன் என பதிவிட்டுள்ளார். ஏஐ புரட்சியால் உலகம் மாறி வரும் சூழலில் உலக பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து கூகுளின் ஜெமினி சாட்பாட்டுடன் ஒரு விரிவான உரையாடலை நடத்தியதாகவும் வேம்பு கூறினார். ஜெமினியுடன் தான் நடத்திய உரையாடலை விவரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் ஏஐ வந்த பிறகு உலகமும் உலக பொருளாதாரமும் எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக அவர் மேலும், இது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு பொருளாதார தத்துவ அறிஞருடன் விவாதிப்பது போல இருந்தது. சொந்த வேலையை விமர்சிக்கும்படி நான் கேட்டேன். அதையும் கூட ஏஐ மிகச்சிறப்பாக செய்தது என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ஏஐ வருகையால் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தும் அவர் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஏஐ யார் கைகளுக்கு செல்கிறது, யார் அதை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே இருக்கும் என்றும் 2 வழிகளில் அது செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் ஸ்ரீதர் வேம்பு சுட்டிக்காட்டினார். எல்லாம் நல்லபடியாக நடந்தால் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியாக மாறிவிடும். அதன் பிறகு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை, குடும்பம், மண், நீர், இயற்கை, கலை, இசை, கலாச்சாரம், விளையாட்டு ஆகியவற்றில் கவனம் செலுத்த தேவையான நேரம் கிடைக்கும் என்றார். அதே நேரம் நேர்மாறாக ஏதாவது நடந்தால் ஒரு நபரிடம் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் குவியும் என்றும் இருண்ட உலகம் அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.